தெனாலிராமன் கதைகள் 261. எண்ணிக்கை. ஒரு நாள் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தனது பிரம்மாண்டமான அரசவையில் அமைச்சர்கள் மற்றும் அறிஞர்களுடன் வீற்றிருந்தார். பல நாட்டு விவகாரங்கள் குறித்து நீண்ட விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. அப்போது திடீரென்று அரசருக்கு ஒரு விசித்திரமான சந்தேகம் எழுந்தது. அவர் அமைச்சர்களை பார்த்து, நமது பரந்து விரிந்த விஜயநகர பேரரசு முழுவதும் மொத்தம் எத்தனை காகங்கள் உள்ளன என்பதை உங்களில் யாராவது சரியாக கூற முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டார். இந்த எதிர்பாராத கேள்வியை கேட்டதும் அரசவையில் இருந்த அமைச்சர்கள், படைத்தளபதிகள் மற்றும் அறிஞர்கள் அனைவரும் திகைத்து நின்றனர். எப்படி முழு நாட்டிலும் உள்ள காகங்களை எண்ணி சொல்ல முடியும் என்று குழப்பத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யாராலும் அரசரின் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை. அரசவை முழுவதும் நிசப்தம் நிலவியது. சரியாக அந்த நேரத்தில் தெனாலிராமன் தனது இருக்கையில் இருந்து எழுந்து, மன்னா, இது மிகவும் எளிமையான ஒரு கேள்வி. நமது விஜயநகர பேரரசில் தற்போது சரியாக 99,842 காகங்கள் மட்டுமே உள்ளன என்று எந்தவித தயக்கமும் இன்றி மிகவும் சாதாரணமாக கூறினான். இதை கேட்ட அரசர் கிருஷ்ணதேவராயர் மிகுந்த ஆச்சரியத்துடன், தெனாலிராமா, நீ சொல்வது முற்றிலும் உறுதியா? ஒருவேளை நாம் எண்ணி பார்க்கும் போது நீ சொன்ன எண்ணிக்கையை விட காகங்கள் அதிகமாக இருந்தால் நீ என்ன சொல்வாய் என்று குறுக்கு கேள்வி கேட்டார். அதற்கு தெனாலிராமன் தனது மதியை பயன்படுத்தி, மன்னா, காகங்கள் அதிகமாக இருந்தால் அண்டை நாட்டு ராஜ்யங்களில் உள்ள அவற்றின் உறவினர்கள், அதாவது நமது நாட்டிற்கு விடுமுறையை கழிக்க விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் என்று கூறினான். சரி, ஒருவேளை நாம் எண்ணும் போது நீ சொன்னதை விட காகங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அதற்கு என்ன காரணம் சொல்வாய் என்று அரசர் விடாமல் மீண்டும் கேட்டார். உடனே தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு, அப்படியானால் நமது நாட்டு காகங்கள் தங்கள் உறவினர்களை பார்ப்பதற்காக அண்டை நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மன்னா என்று மிகவும் புத்திசாலித்தனமாக பதிலளித்தான். தெனாலிராமனின் கூர்மையான மதியையும் சமயோசித புத்தியையும் கண்டு அரசர் பெரிதும் மகிழ்ந்தார். அவனுக்கு பல பொற்காசுகளை பரிசாக வழங்கி கௌரவித்தார். நீதி. அறிவையும் புத்தியையும் சரியாக பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையையும் எளிதாக சமாளிக்கலாம். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தினமும் சொல்றதுதான். நாளைக்கு அதே தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.